உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசாவை கண்டித்து விசிகாவை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனல் நடத்திய தலைவர்களுடன் மாணவர்கள் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ராசா, திமுக கூட்டணி கட்சிகளில் ஒன்றாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஜாதி கட்சி தலைவர் என்று கூறியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான கட்சி என்று மட்டுமில்லாமல் மற்ற அரசியல் கட்சிகளைப் போல ஜாதியை கடந்த கட்சியாக இருக்க வேண்டும் என்று விசிக தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூறி வரும் நிலையில் திருமாவளவனை ஜாதி கட்சியின் தலைவர் என்று ராசா பேசியிருப்பது விசிகவினர் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து திமுக எம்பி ராசாவின் கருத்துக்கு விசிகவினர் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவனை ஜாதி கட்சி தலைவர் என கூறிய எம்பி ராசாவை எதிர்த்து குன்னம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அன்பானந்தம் தலைமையில் குன்னம் பேருந்து நிறுத்தம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் 100க்கும் மேற்பட்ட விசிகவினர் கலந்து கொண்டு RSS கைக்கூலி ஆண்டிமுத்து ராசா மீது திமுக கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும், 2G ஊழல்வாதி ஆண்டிமுத்து ராசாவை கண்டிக்கிறோம் என்று முழக்கமிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். ஏற்கனவே கூடுதலான தொகுதிகளும் ஆட்சியில் பங்கும் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் முன்வைத்த கோரிக்கைகளால் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இப்போது கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசிகவுடன் பிரச்சனை ஏற்பட்டிருப்பது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.